உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்னங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்ன சொல்லல. சுஜி இப்படிப்பட்ட ஃப்ராடா? ஆனா நம்பவே முடியலங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா நம்ம பொண்ணை ஏமாத்தணும் இருந்திருப்பான். நம்ம பொண்ணை ஏமாத்தணும் மட்டும் நினைக்காம நம்ம சொத்தையும் அவ்வளவும் அவன் பேர்ல மாத்தி நம்ம நடு தெருல நிப்பாட்டு நினைச்சிருக்கானே. இவன் எப்பேற்பட்டவனா இருந்திருப்பான். சே, இவனுக்கு என்னமோ நினைச்சிட்டேனே. நல்ல வேலை நம்ம கும்பிட்ட தேவன் தான் நம்ம கைவிடாம காப்பாத்திருக்கு. நம்ம பொண்ணு பாவம். ஆமா சுதா, என்னாலேயே நம்ப முடியல. அன்னைக்கு கேட்ட ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஹார்ட் நின்று போச்சு. நீ எனக்கு கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி கட்டிட்டு வாங்கன்னு சொன்னியா? ரூமுக்குள்ள போறேன், அவன் பாட்டு ஹாயா இருந்து பேசிட்டு இருக்கான். நான் நாளைக்கு நைட்லாம் வந்துருவேன், நாளைக்கு வச்சு நமக்கு கல்யாணம், உங்க அங்கிள்கிட்ட நீ பேசு, இங்க ஏதோ லேண்ட் விஷயமா வந்திருக்கேன். ஆனா போனேன், என்னெல்லாமா அடுக்கி விட்டுட்டு இருக்கான். என்னால தாங்கவே முடியல. அந்த செகண்ட் என்ன பண்ணேன்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இவ்வளவு தூரம் கல்யாணம், ஒரு ஃப்ராடுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே புத்தி எனக்கு பேரலிச்சு போச்சு சுதா. யார்கிட்ட பேச என்ன பண்ண அப்படின்னு இருக்கும்போதுதான் விக்ரம் மாப்பிள்ள வந்தாரு. அவருக்கு யாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, என் ரெண்டு மட்டும் பேசினாரு. நான் தான் சுஜின் மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்துல இதெல்லாம் போய் இப்படி இதெல்லாம் பேசிட்டு என்கிட்ட வராத, உனக்கு கல்யாணம் முடிவதுதான் வேலை, அதுக்கப்புறம் நமக்கு வேலையே கிடையாது, என் மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரும் அப்படி இப்படின்னு பேசினேன். அப்பதான் ஞாபகம் வந்து, ஐயோ தம்பி, நான் பண்ணணும் தப்பு, இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா பண்ண நினைச்சே பார்க்கல, நல்லா இருப்பப்பா, என் பொண்ணு கருத்துல தயவு செஞ்சு தாலியை கட்டிடு அப்படின்னு அவன் காலில் விழுந்து கெஞ்சினேன். பாவம், நான் காலில் விழுந்து கெஞ்சினா அவனும் ஓகே சொல்லிட்டான். விக்ரம் ரொம்ப நல்லவன் பாத்தீங்களாங்க. நான் கூட அவனை புரிஞ்சுக்காம எத்தனையோ முறை திட்டிருக்கேன். சே பாவம், கல்யாணம் திடீர்னு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். நீங்க அந்த சுச்சுவேஷன்ல கேட்டவுடனே அவன் சம்மதிச்சு எந்த பேச்சும் மறுப்பு சொல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் பாத்தீங்களா? பெரிய விஷயங்க. நீங்க சொல்லும்போது நான் கூட யோசிச்சிருக்கேன், என்னடா இவருக்கு புத்தி எதுவும் பதிலிச்சு போச்சா, நீ இப்படி ஒரு டிரைவரை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு அப்படின்னு. ஆனா நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவுங்க. சுஜினை மட்டும் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு சொத்தும் போய் நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் போய் நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம நிலைமையை விடுங்க, நம்ம பொண்ணு என்னத்துக்கு ஆயிருப்பா? விக்ரம் எங்க போயிருப்பான்? காணோம். ஹாலே இல்ல. சுதா, அன்னைக்கே உங்க ரெண்டு நான் சொல்லியிருப்பேன். ஆனா சொன்னா கண்டிப்பா ரெண்டும் நம்பிக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லாம சொன்னா இந்த காலத்துல யார் தான் நம்புறாங்க? பிரியாவையும் சொல்லி தப்பு இல்ல, நம்ம சுஜினை பத்தி அப்படி சொல்லி அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டோம். என் ஒரு விதத்துல தப்புதான். இப்போ பிரியாவுக்கு புரிஞ்சிருக்கும், உனக்கும் புரியுதா இவன் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு. நல்ல வேலை அந்த வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு அந்த பொண்ணு நிஷா. அந்த பொண்ணோட ஹெல்ப் இருந்ததுனாலதான் நம்ம சொத்தும் நம்ம கைக்கு வந்துச்சு. நம்ம பொண்ணுக்கும் சுஜினை பத்தின இது தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். சுஜின் இவ்வளவு பெரிய ஃப்ராடா? என்னப்பா நடந்திருக்கு? அவனை எவ்வளவு தூரம் நம்பினேன், என்ன எவ்வளவு நம்பிக்கையா பேசுவான் தெரியுமாப்பா? கடைசியில அங்க வச்சு என்ன ஒரு பைத்தியக்காரி ரேஞ்சுக்கு பேசிட்டானப்பா. என்னால தாங்கவே முடியல. சுஜின் வெறும் ஃப்ராடு, உங்களை பொறுக்கி ஊருக்கு ஊர் ஒரு பொண்ணுகளை இப்படி ஏமாத்தி தலையிடம் போல ஒரு ஃப்ராட பையனை லவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா, சுஜின் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கா? நான் நினைச்சே பார்க்கலாம்ப்பா. நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட சுஜினை எப்பயாவது பேசி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சண்டையை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வரணும் என்னன்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு ஃப்ராடா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி என்ன எப்படி பேசினா, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன எப்படி பேசினா பாத்தீங்களாப்பா? என்னால நினைக்க மனசுல எரியுது. இப்படியெல்லாம் இருப்பாங்களா மனுஷங்க? பிரியா, உனக்கு இப்ப புரியுதுல சுஜினை பத்தி ஃப்ராடு. நான் அன்னைக்கே இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா நம்பிருக்க மாட்டேன். நீ மட்டும் இல்ல, உங்க அம்மா கூட நம்பிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அவனை பத்தி அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லி உங்க மனசை நானே அவன் நல்லவன்ற மாதிரி மாத்தி வச்சேன். நான் தானே உங்களுக்கு அவன் நல்லவன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் தான் அவன் கெட்டவன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாதானே உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இன்னைக்கு உன்னை வர சொன்னேன். பத்தியா, அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். அந்த பொண்ணு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளோட சொத்து நம்ம கைக்கு வந்திருக்கு, உன் வாழ்க்கையும் சேவ் ஆயிருக்கு. இல்லாட்டி நினைச்சே பார்க்க முடியல பிரியா. நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறோம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆளு நம்மங்க. ஆனா அப்படி இல்ல, வெளுத்ததெல்லாம் எப்பவுமே பாலா இருக்க வாய்ப்பு இல்ல. நல்லவங்க போர்வையில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்பா, விக்ரம் எங்கப்பா? காணோம். விக்ரம் மாமா இப்பதான் கொஞ்சம் மட்டும் தான் கிளம்பி போனாரு. உன்னை வந்து பார்த்தாரு, நீ தூங்கிட்டு இருந்தியா, சரி எழுப்ப வேண்டாம் நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உனக்கு உடம்பு முடியலையா? அது இல்லாம அவங்க வீட்டுல ஏசி எதுவும் இல்லையாமே, உன்னால தூங்க கூட முடியலையா? அதான் ஒரு 10-20 நாள் அவங்களுக்கு இருக்க வரை இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கிளம்பி போனாரு. பிரியா, நீ மட்டும் இல்லம்மா, நானும் பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஒரு காலத்துல. ஆனா இப்பமா அப்படி இல்ல.
பணங்கிறது தேவைக்கு மட்டும்தான். மனுஷங்க பாசமும் அன்பும் தான் இந்த காலத்துல முக்கியமா. நீ நினைச்சு பாரு, நேத்து வரைக்கும் சொத்து எதுவும் நம்ம கையில இல்ல, சுஜின் பேர்ல இருந்து. சப்போஸ் அந்த பொண்ணு வராம இருந்ததுன்னா இன்னும் வர சுஜின் கையில தான் இருக்கும். நம்மளும் ஒண்ணு இல்லாதவங்க தான். இங்க பாரு, விக்ரம் குடும்பத்துல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா அன்பும் பாசமும் என்னைக்கும் குறவு கிடையாது. உன்னை அங்க நல்லா பாத்துப்பாங்க. உன் வீடு இன்னும் அதுதான். புரிஞ்சு நடந்துக்க. விக்ரம் மாதிரி ஒரு தம்பியை பார்க்கவே முடியாதுமா. இவ்வளவு சொத்து இருந்து இன்னைக்கு உங்க பேர்ல மாத்திரை மாப்பிள்ள இன்னும் எவ்வளவு தூரம் நானும் பேசி பார்த்தேன். வேண்டவே வேண்டாம், உங்க பொண்ணை விட எனக்கு என்ன சொத்து இருக்கு மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படிப்பட்டவங்கள நம்ம பாக்குறது ரொம்ப ரேர்மா. இனியாவது புரிஞ்சு நடந்துக்க. ஐஸ் இருந்தா நம்ம ஒரு வேலை செய்ய விடுவாளா? காய்கறி கட் பண்ணதுலேருந்து தண்ணி எடுக்கிறதுலேருந்து துணி காய போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவள் பார்த்துக்கிடுவா. எம்மா நீ சும்மாரி உனக்கு உடம்பு முடியாது, நீ பேசாம ஏறி மாத்திரை போட்டியா தூங்குன்னு சொல்லுவா. இப்போ பாரு, எல்லா வேலையும் நம்மளாவே செய்ய வேண்டியது இருக்கு. இந்த காய்கறி என்னத்துக்கு இருக்கானே தெரியல. சரி மருமக வந்தாலும் கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அதுக்கும் பிரயோஜனப்படலை. சரி நம்ம கை கால் இருக்கிற வர எல்லா வேலையும் நம்ம பார்க்கலாம், அதில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஐஸு குழந்தை உண்டா இருக்கா, நல்ல விஷயம். ஏற்கனவே ஆயிட்டமே எல்லாரும் சேர்ந்து போகலான்னு இருந்தோம். அதுக்கடையில் இவனுக்கு கல்யாணம்னு ஆயிட்டு. சரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் ஐஸை போய் பார்த்துட்டு வரணும், என்ன செய்யாலோ. விக்ரம், என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? பிரியாவேங்க? பிரியாவா? பிரியாவாமா? அவங்க அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க இன்னைக்கு விருந்து வச்சிருந்தாங்க, அதுக்கு போயிருந்தோம். சாப்பிட்டோமா. அவளுக்கு அங்கேயே கொஞ்சம் உடம்பு முடியல, யாருமே ஃபீவர் பார்த்தீங்களா, ஒரே வாமிட்டு தலைவலியாக இருந்துச்சு. அதான் அவங்க வீட்டு பக்கம் தானே, அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு போனோம். நல்லா தூங்கிட்டா. அது இல்லாமல் ரொம்ப ஃபீவராக இருக்கிறதுனால இருக்கட்டும் நான் ஒரு வாரம் வந்து கழிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தூங்கிட்டு இருப்பாமா, ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு. டேய் என்னடா பேசுக? உனக்கு ஏதாவது அறிவு எதுவும் இருக்கா என்ன? உடம்புலன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அவங்க வீட்டிலே விட்டுட்டு வருவ? நல்ல பிள்ளைதான். இப்போ கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தா என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க? ஏற்கனவே ரிசப்ஷன் வைக்கணும்னு வேற பேச்சு அடிபட்டு இருக்கு, இல்ல அங்க விட்டுட்டு வந்திருக்க? அதெல்லாம் முடியாது, போய் கூட்டிட்டு வா முதல்ல. ரிசப்ஷன் ஞாயிற்றுக்கிழமை தானமா வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள வந்துருவா. இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கலாமா, அவங்க வீட்டுல ஏசிலேயே பிறந்து வந்துட்டா. அதான் அங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன். ரிசப்ஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவேன். விக்ரம் இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீ அம்மாட்ட கேட்காம எப்படி உங்க வீட்டில் விட்டுட்டு வரலாம்? கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது, அதுக்கடையில் ஒரு வாரம் நிக்கட்டுன்னு விட்டுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தப்புப்பா. நீ ஃபோன் பண்ணி கொடு, நான் பிரியாட்ட என்னன்னு கேட்குறேன். உனக்கும் அவளுக்கு ஏதாவது சண்டையாடா? சொல்லு. காலையிலேருந்து நல்லபடியாக சிரித்து சந்தோஷமா தான் இருந்துட்டு போனீங்க, வரும்போது அவ இல்லை, நீயும் முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ இல்லம்மா, இப்ப ஃபோன் பண்ணா அவ தூங்கிட்டு இருப்பா, எடுக்க மாட்டா. கொஞ்ச நேரத்துல நானே ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. எனக்கு அவளுக்கு எந்த சண்டையும் இல்லை. அப்புறம் நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேமா. நான் சொல்லியிருந்தேன் யாருமே, என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன் அப்படின்னு. நாளைக்கு தான் செகண்ட் இன்டர்வியூ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். இன்டர்வியூ போயிட்டு உடனே ஸ்கூல்ல வேலையில் ஜாயின் பண்ணிடுவேன். அதனால நாளைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருங்க எனக்கு. சரிப்பா, சரி. நீ ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். சரி காலையில எழுந்துச்சு காய்கறிக்கு பண்ணும்போது உனக்கும் சேர்த்து பண்ணிடுறேன், சரியா? உண்மையாவே நாளையிலேருந்து நீங்களும் சமைக்க போறீங்க? பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் கைப்பக்குவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே தோசை ஊற்றி கொடுத்தீங்களே, நெய்யெல்லாம் ஊற்றி, என்ன டேஸ்ட்டாக இருந்து, ஹோட்டல் தோசை மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சமையல் ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. உங்க புள்ள வந்துட்டான்னு சொன்னோன்னே என்னெல்லாம் பண்றீங்க? உங்ககிட்ட நான் டிப்ஸ் கேட்கணுமா? எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். இந்த சரவணனை பத்தி நீ என்ன நினைச்சிட்ட? சமையல்னு வந்துட்டா அப்படி புகுந்து விளாடுவான். தெரியலனா ஜெமினி இருக்கு, யூடியூப் இருக்கு, கேட்டா சொல்லி தர போறாங்க. நீ வேணா பாரு, நீ வைக்கிற சமையல் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். யாருமே சாப்பிட முடியாது, அந்த அளவு டேஸ்டா சூப்பரா சமைச்சு வைக்கணும் இல்லையான்னு மட்டும் பாரு. என் பிள்ளைக்கு ஹெல்த்தியா சமைக்கணும், டேஸ்டா சமைக்கணும், ரொம்ப காரமாவும் சமைக்க கூடாது. உள்ள என் பிள்ளைக்கு எரியும்ல, காரம் கம்மியா, அதே நேரம் சில்லுன்னு சூப்பரா சமைச்சு தரேன் பாரு. உனக்கு வேணா இப்போ லெசி கொடுத்துட்டுமா? லெசி குடிச்சா என் பிள்ளை ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே டான்ஸ் ஆடுவான். லெசி குடிக்கணும்னு ஆசைதான், லெசி குடிச்சா சந்தோஷத்துல உங்க பையன் துள்ளி குதிப்பான் தான். ஆனா என்ன, 2 நாள்ல நான் படுத்துப்பேன். சில்லுன்னு நைட்டு குடிச்சா சளி பிடிச்சிக்கலாமாமா? குழந்தை உண்டாயிருந்தா பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். கர்ப்பிணிகளுக்குன்னு சில ஃபுட்ஸ்லாம் இருக்கு, அதுதான் எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப காரம் எடுத்துக்க கூடாது, ஓவர் சில்னஸும் இருக்கக்கூடாது, மீடியமா அளவா சாப்பிடணும். அளவெல்லாம் சாப்பிட வேண்டாம், உனக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடு. என் பிள்ளைக்கு வயிறு நிறையணும். முன்ன மாதிரி இவ்வளவு போட்டு கோழி குறிச்ச மாதிரிலாம் குறிச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட்னாலும் வச்சு சாப்பிட்டுக்கோ. என் பிள்ளை வயிறு ஃபுல்லா இருக்கணும். அப்படி கெச்சப்பா அவன் ஆடணும் எழுந்திரிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் மம்மின்னு. ஏய் குட்டி பாப்பா, வயிற்றுல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்பா பேசுறேன். உள்ள இருட்டா இருக்குதா, கொஞ்சம் பொறுத்துக்க. இன்னும் ரொம்ப மாசத்துல வெளியே வெளிச்சத்துக்கு வந்துடலாம். உள்ள நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் பேசுறதுலாம் இப்போ உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் நான் உன்ட்ட பேசுறதுக்கு 8 மாசம் ஆகும். 8 மாசம் கழிச்சு பேசினாதான் உனக்கு புரியும்னு எனக்கு தெரியும். அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னே அம்மாவை நான் எப்பவும் ஹாப்பியா வச்சுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா உங்க அம்மா தான்.
அதுக்கப்புறம் அதை விட பெரிய கிஃப்ட்னா நீ தான் குட்டி பாப்பா. உன்னையும் உங்க அம்மாவையும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். இப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டுல. உங்க அம்மாவை 3 மாசம் நான் தான் நல்லா கவனிச்சுக்க போறேன். உங்க அம்மா எந்த வேலையும் பார்க்க கூடாம நீ தான் பாத்துக்கணும், சரியா? உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் வீக்கா இருக்குதான், அதனால அப்ப எல்லா சமையலும் பார்த்துப்பேன். அம்மாவை நீ கொஞ்சம் வேலை செஞ்சா அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணு, அம்மா பாட்டு வந்து உட்காந்துருவாங்க, அது போதும். நீ எப்போ வழிவன்னு இருக்கேன். நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மா ஒரு வழி பண்ணிடுவோம். இதுக்குதான் காத்துட்டு இருக்கீங்களாக்கும் அப்பாவும் பிள்ளையும்? செல்ல குட்டி பட்டு தங்கம், எப்போ வருவீங்க? உனக்காக அப்பா காத்துட்டு இருக்கேன்டி தங்கம். உனக்காக இப்பவுமே அட்மிஷன் போடணும். போட்டாதான் பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் அட்மிஷன் கிடைக்கும். என்ன வயிற்றுக்குள்ளதான் இருக்கேன், அதுக்கு எதிர ஸ்கூலு அப்படி இப்படின்னு பேசுறீங்களாப்பா அப்படின்னு யோசிக்கிறியா? நல்லா படிக்கணும், படிப்பு தான் இம்பார்ட்டன்ட். அப்பா படிச்சனாலதான் இன்னைக்கு நல்ல ஒரு ஒர்க்ல இருக்கேன். சரி சரி, ஓவரா பேசி உன்னை டென்ஷன் ஆக்கல. குட்டி பாப்பா நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி தினம் பேசணும், ஓகேவா? ஐசு, ஐ லவ் யூ டி. உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு என்னால் வார்த்தையால் சத்தியமாக சொல்ல முடியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன். நம்ம பிள்ளை இன்னும் 10 மாசத்துல என் கையில. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த செகண்ட் வரை என்னால் நம்பவே முடியலன்னு பாரு. இனிமே நமக்கு ஒரு குட்டி பாப்பா. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் ஐசு, உடம்ப பாத்துக்கணும். அம்மா என்ன சொன்னாலும் பெருசா எடுத்துக்காத. நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக போகுதுல. உனக்கும் நம்ம பிள்ளைக்கும் நல்ல ஒரு அப்பாவா நல்ல ஒரு புருஷனா இருக்குது என் கடமை. ஆமா மாமா, உங்க அன்புக்கும் உங்க பாசத்துக்கும் கிடைச்ச பெரிய gift. நானே நினைச்சே பார்க்கல, பாத்துக்கோங்க. ஆனா உங்க புள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டீங்களே? லூஸ் மாதிரி பேசாத. என் பிள்ளை எவ்வளவு தூரம் முக்கியமோ அதை விட ஒரு மடங்கு நீ தான் முக்கியம். ஐசு, இந்த உலகத்திலேயே இப்ப பெரிய அதிர்ஷ்டசாலி சந்தோஷமானவனா யார் தெரியுமா? நான் மட்டும்தான், நான் மட்டும்தான். நாளைக்கு போய் பாரு, ஆபீஸ்ல எல்லாருக்கும் ட்ரீட் தான். ஐசு, எப்பவுமே என்னை விட்டு பிரியக்கூடாது நீ. இந்த சீமண்ண வளகாப்பு அது கூட நீ உங்க வீட்டுக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் ஐசு. உனக்குன்னா எனக்கு நீ, நமக்குன்னு நம்ம பிள்ளை, இது போதும். நம்ம உலகம் ரொம்ப பெருசாக போகுதுல்ல, நமக்குன்னு ஒரு பிள்ளை. அப்பான்னு அதட்டுறதுக்கும் ஏய் அம்மான்னு உன்னை உதைக்கிறதுக்கும் ஒரு பிள்ளை வர போகுது. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐசு. ஐசு, எனக்கு என்ன பேசுனே தெரியல, நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். பிள்ளைங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வரமா இருக்கு இந்த காலத்துல. நமக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வளர்க்கணும். இப்படி ஒரு பிள்ளையான்னு ஊரே பார்த்து சந்தோஷப்படணும், அந்த அளவுக்கு நம்ம டேலண்டா வளர்க்கணும் ஐசு. பிள்ளைக்கு நல்ல படிப்பு மட்டும் இல்ல, நல்ல அறிவுரை நல்ல அட்வைஸ் சொல்லி நல்லபடியா வளர்க்கணும். மாமா, இன்னைக்குதான் கன்சீவ் ஆயிருக்கேன். அதுக்குள்ள நீங்க இவ்வளோ கிளாஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், நானும் டயர்ட் ஆயிருவேன், உங்க பிள்ளையும் டயர்ட் ஆயிருவாங்க. போதும் இன்னைக்கு எடுத்த கிளாஸ் வரைக்கும். அப்புறம் மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வாந்தி கிந்தி எதுவுமே இல்லை, எப்பவும் போல தான் இருக்கேன். அதனால நானே சமையல்லாம் பண்ணிக்கிறேன். பெரிய வேலை ஒன்றும் இல்லையே. வேணா வாஷிங் மிஷினில் துணி போடுறத வேணா எடுத்து ஸ்டெப்பில் வச்சுருக்கேன். அதை வேணா காய போட்டு மாடியிலேருந்து எடுத்து இறக்கி சாயந்தரம் எடுத்து கொடுத்துருங்க, அது போதும். மீதி எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் மாமா. ரெஸ்ட் எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. அத்தை நீங்கள் எதுவும் வேலை பார்த்தா அப்புறம் உங்களுக்கும் அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் பார்க்குறேன். அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் ஐசு. இது என் பிள்ளைக்கு, இது உனக்கு. வாப்பா கௌதம், ரொம்ப பிஸி ஆயிட்ட போல. முன்னாடிலாம் ஆன்ட்டியே மந்த்லி ஒன்ஸாவது பார்க்க வருவேன், இப்போ பார்க்க வரதே இல்லை. ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதா இருக்கு. சார் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்க. சாரி ஆண்டி, போன மந்த் என்னால வர முடியல, கொஞ்சம் பிஸி தான். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வர போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் அலைச்சலா இருக்கு. அதான் எங்கேயுமே போக முடியல. சாரி சாரி சாரி. அப்புறம் மீனா எப்படி இருக்கா? காலேஜ் டேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டாக்டர் இது ஃபைனல் இயர்ல? ஆமா கௌதம், இந்த இயரோட முடியுது. அதை பத்தி பேசலாம்னு தான் நான் வர சொன்னேன். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு கிளினிக்லாம் எடுத்து வச்சு கொடுக்கணும் தான். ஆனால் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடலாமா என்னன்னு பார்க்குறேன். யாருக்கோ தெரியாதவங்க கையில் கொடுக்கறத விட தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணும் நல்லா இருப்பா, நமக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. ஆண்டி சொல்றீங்க தெரிஞ்சவங்களுக்கா? யாரையோ பார்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க சொல்றது ஆல்வேஸ் கரெக்ட். தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிரச்சனையே இல்லை. ஆமா கௌதம், தெரிஞ்சவங்க தான், வேற யாரும் இல்லை. அப்படி இப்போ என்னடா இந்த ஆண்டி இப்படி பேசுறாங்க, நீ தப்பா எடுத்துக்காத. உங்க வீட்டில் பேசலான்னு தான் பார்க்குறேன். என் பொண்ணை வேற எங்கேயோ கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா ரொம்ப நாள் யோசிச்சு எடுத்த முடிவு கௌதம், நீ தான் சொல்லணும். சார் உங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு சார். சார் அருணாச்சல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு, அதான் என்ன சொல்றேன்னு தெரியல, அதான் சார் ஃபோன் எடுத்துட்டு வந்தேன். ஆண்டி கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்தா கொடுங்களேன். நல்ல வேலை, கரெக்ட் டைமுக்கு வந்து என்ன காப்பாத்திட்டு காயு. தேங்க்ஸ் அலாட். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? வேண்டப்பட்டவங்க வீடுன்னு சொன்னீங்க, என்ன சார்? காயத்ரி, நான் இதனால அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பணும். ஆண்டி விடுற மாதிரி தெரியல, விட்டா இன்னைக்கு ஃபுல்லா இருந்து பேசுவாங்க போல இருக்கு. அவங்க என்ன பேசினாலும் அவங்க வாய் அடிக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன். நீ ஆமான்னு சொல்லட்டா கூட பரவாயில்ல, சைலண்டா நின்னா போதும், ஓகேவா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும்.
என்ன சார் எதுவும் சொல்லாம ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி ஓகேன்னு சொல்றதுக்கு? தம்பி இந்தாங்க, நானும் நீங்க வந்த சந்தோஷத்துல காஃபி எதுவும் போடாமே வந்துட்டேன். இந்தாங்க சூடா காஃபியே போட்டு கொண்டு வந்துட்டேன், காஃபி குடிங்க. அப்புறம் இது யாருப்பா? சொல்லவே இல்லை, புதுசா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்களா? சரி சரி, இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, நம்ம பேசுற விஷயத்துக்கு வந்துடுவோம். என் பொண்ணு இந்த இயர் மெடிக்கல் முடிக்கிறா. அவளுக்கு கிளினிக் வச்சு கொடுக்கணும் தான். அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாமே நான் பார்க்கேன். என்ன தம்பி நீ சொல்ற? என் பொண்ணை உன் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். தெரியாதவங்க வீட்டுக்கு கொடுக்கறபடி உங்கள் வீட்டுக்கு வந்தால் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் மேற்கொண்டு சொல்லணும். ஆண்டி, எங்க வீட்டுக்கு மீனா மருமகளா வர்றது எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். ஆனா என் தம்பி தான் இன்னும் படிச்சே முடிக்கலையே. காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா அதுக்கப்புறம் தானே கல்யாணத்தை பத்தி பேச முடியும் வீட்டுல. என்னப்பா சொல்ற கௌதம்? என் பொண்ணை கொடுக்கேன்னு சொன்னது உன் தம்பிக்கு இல்லை, உனக்கு. உனக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் தம்பி என் பொண்ணோட சின்னவன்ல. என்னப்பா இது கூட உனக்கு புரியல? ஐயோ, என்ன சொல்றீங்க ஆண்டி? சத்தியமா நீங்க இப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி ஆண்டி, நான் வேற ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் வீட்டுல பேசி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க பாடா, சார் லவ் பண்ணுவாரா? அட கேட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரு, லவ் விஷயத்த மறைச்சிட்டாரு பத்தியா? விடக்கூடாது. இங்க இருந்து கிளம்பும் போது அது யாரு எந்த பொண்ணு என்னன்னு கேட்டு ட்ரீட் வாங்க விடக்கூடாது. ஆண்டி, சத்தியமா ஆண்டி நம்புங்க, நான் லவ் பண்றது வேற யாரும் இல்ல. இந்த பக்கத்துல நிக்கிறாளே காயத்ரி, இவ்வளவுதான் லவ் பண்றேன். இவளுக்கு எனக்கு தான் கல்யாணம்னு பேசிட்டு இருக்கோம். வீட்டுலதான் எப்படி பேசணும்னு தெரியல. உங்களை வச்சு நான் பேசலான்னு பார்த்தா நீங்க என்னடா மீனாவுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எங்க கல்யாண விஷயத்த நீங்க தான் வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி தரணும். யாரு இந்த பொண்ணா? இந்த பொண்ணு லவ் பண்ணுங்க நீ? ஓ, அதான் வந்தோடனே முக்கியமானவங்க வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னியோ? என்னப்பா இப்படி ஆயிட்ட? மீனாக்கு நீனா ரொம்ப விருப்பம், உனக்கே தெரியும். அவ நேத்து கூட சொல்லிட்டு இருந்தா, அவங்க வீட்டில் பேசுங்கம்மா, கௌதமை பார்த்து நாள் ஆச்சு, அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம், இல்லை இங்கே கௌதமை வர சொல்லுங்க. நேற்று கூட பேசிட்டு இருந்தா. நான் அவட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ஹாய் கௌதம், எப்போ வந்த? ஹாய், இப்போ நான் ஜஸ்ட் மினிட் முன்னாடி வந்தேன். எப்படி போயிட்டு இருக்கு ஃபைனல் இயர்ல? சார் என்ன இப்படி பேசிட்டாரு? நான் இவர்கிட்ட இருந்து இந்த பதில சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஷோ, சூப்பர்லாம் சொல்ல முடியாது, சுமாராக போயிட்டு இருக்கு. இன்னும் 3 months தான், அப்புறம் ஃபைனல் இயர் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இருக்கு, அதுவும் முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் கிளினிக்கை பற்றி யோசிக்கணும். கௌதம், உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். நானும் அம்மாவும் நேத்தா உன்னை பற்றி பேசிட்டு இருந்தோம். போயிடாத, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ வந்துடுறேன். இல்ல மீனா, நான் கிளம்புறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வர போயிட்டு இருக்கா, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணி பேசலாம், ஓகேவா ஆண்டி? அப்ப நான் கிளம்புறேன். மீனா கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? அவ சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் முடிச்சு கிளினிக்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மீனா கல்யாணத்தை பத்தி நம்ம பேசலாம். கிளம்புறேன் ஆண்டி, போயிட்டு வர மீனா, பாய். கௌதம் சரியா இப்படி பேசினாரு? அவர் பேசுறது முழுக்க முழுக்க தப்பு. அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம பிடிச்சி போடுறது எந்த வகையில சரி? சே, இவர்கிட்ட நான் இப்படி பதில் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அப்படி திக்குமுக்க அடி போனேன். கடைசியில எல்லா ஆம்பளைங்களே மாதிரி தான் இவருன்னு ப்ரூவ் பண்ணிட்டார்ல. சே, நான் இவரை இப்படிலாம் நினைச்சு பார்க்கல. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நினைச்சிருந்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தி லவர்னு சொல்லிட்டாரே. என்னதான் மனுஷங்களோ, நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பழகினாலும் அவங்க புத்தியை மாற்ற முடியுமா? சாரி காயு, ப்ளீஸ். சாரி மெனி டைம் சாரி ப்ளீஸ். நான் பேசுனது நான் ஹர்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு வழி இல்லை. அவங்க திடீர்னு இப்படி ஒரு இதை கேட்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. அவங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் முடியாதுன்னு எப்படி சொல்றதுக்கு? என்னோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. எனக்கு எவ்வளவோ பார்த்து நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்கள்ட்ட முகத்தில் அடிச்சாப்புல என்னால் பேச முடியல காயு. அதான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களே விலகிடுவாங்க. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். சாரி ப்ளீஸ். என்ன இருந்தாலும் நீங்க பேசுனது முழுக்க முழுக்க தப்பு சார். எப்படி சார் என்ன பத்தின விஷயத்தை ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க மத்தவங்கள்ட்ட பேசலாம்? பணம் இருந்தா என்னன்னு பேசலாம். நான் உங்கள்ட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறேன், அதுக்காக நீங்க என்ன சொன்னா நான் கேட்டுதான் ஆகணும், இல்ல சார்? ஐயோ சத்தியமா இல்ல காயு, நான் அப்படி நினைக்கல. சாரி ப்ளீஸ், புரிஞ்சுக்க. நான் அந்த சிச்சுவேஷன்ல அப்படிதான் பேசி ஆகணும், அதான் அப்படி பேசினேன். சாரி காயு. என்ன சார் சாரி பூரின்னு பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு என்னை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க பணம் உள்ளவர், வசதியானவர், எந்த பொண்ணை லவ் பண்றேன் பண்ணலன்னு சொல்லிட்டு போகலாம். நான் அப்படி கிடையாது, நான் மிடில் கிளாஸ். எங்களுக்கு மானம் தான் முக்கியம். நீங்க பேசுனது பேச்சு எங்க அம்மா அப்பா காலையில யாரு காலையில மூலமா அறிஞ்சிருந்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என் லைஃப் தான் என்னத்துக்கு ஆகுது சொல்லுங்க. ஐயோ காயு, இந்த சின்ன விஷயத்தை ஏன் இவ்வளவு பெருசாக்குறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டி யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் இதோட முடிஞ்சு. இது வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு போய் சொன்னேன். வேணா உன் கால நாள் சாரி கேட்டுக்கிறேன், போதுமா? ப்ளீஸ் ஹர்ட் ஆகாத. எது சார் சின்ன விஷயம்? இதான் சின்ன விஷயம். உங்களுக்கு எல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம் சார். நீங்க அப்படி பேசி இருக்க கூடாது. உங்க பர்சனல் விஷயத்துக்காக என்னோட உணர்வுகளை என்னோட மரியாதையை நீங்க கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். என்ன இருந்தாலும் நீங்க பேசுனது தப்பு தான் சார்.
வந்தமா வேலையை பார்த்தோமா கிளம்பணுமா இருந்திருக்கணும். ஒவ்வொரு பாசம் அக்கறை ஃப்ரெண்டு அப்படின்னு போனதுனால இப்படிலாம் ஒரு கெட்ட பேர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இனி எனக்கு பேச விருப்பம் இல்லை சார், நான் கிளம்புறேன். ஒரு பேச்சுக்கு தானே பேசணும், அதுக்கே இவ்வளோ கோவப்பட்டா டென்ஷன் ஆகுறான்னு புரியலையே. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம்.